ஏ எருமை அடியே, செவ்வாய்க்கிழமை அதுவுமா எப்படி படுத்து தூங்குறா பாரு. என்னம்மா நேற்று தான் சொன்னா, நான் குடும்பம் நடத்துற லட்சணத்தை பாருங்க, நான் என்ன செய்யறேன் ஏது செய்யறேன்னு பாருங்க. இனி என்னைய பார்த்து ரொம்ப புகழ்ந்து தள்ளுவீங்கன்னு என்னென்ன பேச்சு பேசுறேன். இப்போ பாரு காலை கிளப்பிக்கிட்டு தூங்குறேன். இவெல்லாம் என்னதான் குடும்ப பொம்பளையோ. சொன்னவங்களாம் சும்மாவா சொன்னாங்க, தொட்டில பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு. இம்புட்டு நாளா ஆத்தா வீட்டில் 10 மணி வரை 11 மணி வரை தூங்கினானா அதே நினைப்பு தான் இங்கேயும் வந்து இருக்கும். காலையில் எழுந்தமா, வீட்டு வேலையை பார்த்தோமா, எதுவும் புருஷனுக்கு புள்ளிகளுக்கு ஆக்கி போட்டோமா, நாமளும் எதுவும் நல்லதை கொஞ்சம் தின்னமா, வேலைக்கு போனோமா, வந்தமானு இல்லாமல் எப்படி தூங்குற பத்தியா. இதுவும் ஊர் சண்டையை இருக்கணும்னா முன்னேரத்துக்கு கிளம்பி ஓடுவா. கொரட்டை ஒரு கொரட்டையே. அடியே உலக்க எழுந்துடி. காலையில இந்த கிழவி எதுக்கு பதநாட்டி ஆடுற மாதிரி தைய தக்கான குதிக்குது. சிச்ச, இனி இதுகிட்ட ஒரு தொல்லை. நிம்மதியா தூங்க முடியாது, உட்கார முடியாது, சாப்பிட முடியாது. நாம வேற நல்லவளா மாறி தொலைஞ்சிட்டோம். இதுவே பழைய தங்கமையில இருந்தா அப்படியே தூக்கடகால ரெண்டா உடைச்சிருப்பேன். என்னத்தை செய்யறது, எல்லாம் என் நேரம். ஏண்டி நேரம் என்ன ஆகுது, மணி என்ன ஆகுது, இன்னைக்கு என்ன நாள்? தூக்கமாடி தூங்குற? எப்படி உனக்கெல்லாம் தூக்கம் வருது? ஐயா, ஒரு நல்ல குடும்ப பொம்பளைக்கு எம்புட்டு நேரம் தூக்கம் வருமா? இல்ல வருமா சொல்லு. எனக்கு வரும். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அட கடவுளே, என்ன பிரச்சனையா? ஐயோ ஐயோ ஐயோ, ஊர் உலகத்துல யாருக்கும் அடுக்காது. அவளை உடல சேர்க்காதன்னு சொன்னேன் அந்த பாவி பயக்கிட்ட. கேட்டானா கொஞ்சமாவது? காது கொடுத்து கேட்டானா? செவ்வாய்க்கிழமை வீடு வாசல் எப்படி கிடக்கு? எதுவும் எழுந்து வேலையை செஞ்சா என்னடி? 10 மணி வரைக்கும் தூங்குறேன். அம்புட்டு நேரம் என்ன உனக்கு தூக்கம்? 10 மணி தானே ஆகுதே. இவ்வளவு காலையில யார் எழுந்திருப்பா? உனக்கு தூக்கம் வரலன்னா நீ எங்கேயாவது போக வேண்டியதுன்னு ஏன் எங்க தூக்கத்தெல்லாம் கிடக்குற? இந்த பாருடி, சும்மா எதுவும் ஏமாத்திக்கிட்டு இங்க தின்னுபிட்டு போலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதான், எலும்பு அவ்வளத்தையும் உடச்சு விட்டுருவோம் பார்த்துக்க. ஒழுங்கா எழுந்து போய் எல்லா வேலையும் செய்யற. சொல்லும் சொல்லி தலையும் என்னத்தை செய்யணும்? 2 குண்டா சாணியை கரைச்சு கொண்டு வந்து என் தலையில ஊத்தான். என்னத்தை செய்யணுமா கேட்கற பாரு கேள்வி. குடும்பம்னா 1008 வேலை இருக்கும். இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியே செய்வாங்க. ஏண்டி, வீடு பெருக்கிறது, வாசு பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணியை துவைக்கிறது, சோறு ஆக்குறது, குழம்பு வைக்கிறது, எவ்வளவு வேலை இருக்குடி. இதெல்லாம் யார் பாக்குறது? அதான் அவ்வளவு வேலைக்கு மருமகன் ஒரு வேலைக்காரி இருக்காளே, அப்புறம் வேற யாரு பாப்பா? நான் தான் பார்த்தாவணும். ஏண்டி, என்னமோ இத்தனை வருஷமா இங்க இருந்து எங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்த மாதிரி இப்படி அழுட்டுக்கிட்டு பேசுற? உங்க அம்மா வீட்டுல நல்லா ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டேன். அப்ப சாப்பிட்ட சாப்பாட்டுக்கலாம் இப்ப எல்லா அவளையும் எடுத்துப்பட்டு செய்யி, ஒன்னும் குறைய மாட்டே. நீ ஓசில தின்னுபட்டு எப்படி உடம்ப வளர்த்து வச்சிருக்கா பாரு. ஒரு வேலை செய்ய துப்பு கிடையாது. பட்டி வீட்டால முடிச்சுக்கிட்டு காலையிலே நல்ல பயிரை போட்டு சாமரை வை. ஒவ்வொரு வேலைக்கும் 9 நாள் எடுக்கிறது இல்ல. இந்த கடைக்கு நான் போயிட்டு வர்றதுக்குள்ள அவ்வளவு வேலையை முடிச்சு வச்சிருக்கணும். இந்த அத்தை கழியோட தொல்லை வேற தாங்கல. போயிட்டு வாடி, உனக்கு வைக்கிறேன் பெரிய ஆப்பா. சாம்பார் வைக்கணுமா? சாம்பார் அதெல்லாம் எவன் திம்பா? மனுஷன் திம்பானே. சத்தி, இங்கதான் இருக்கியம்மா? உன்னை அங்க தோட்டத்துல எல்லாம் தேடிக்கிட்டு வரேன். என்ன ஆச்சு? அப்படியே உட்காந்துருக்க, ஏன் எதுவும் மேலுக்க முடியலையா? ஆமாம்மாம்மா, ஒரு வாரமா சரியா சாப்பிடல, தூங்கல இல்லையா, அதான் ஒரு மாதிரி காய்ச்சலா இருக்கு. அப்படியே தலையை சுத்துது, வாந்தி வர மாதிரி இருக்கு. ஐயோ, என்னம்மா சொல்ற? உடம்புக்கு முடியலையா? ராத்திரிக்கே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இந்த பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசி போட்டுட்டு வந்திருப்போம். என்ன நீ இப்போ இவ்வளவு நேரம் இந்த உடம்பு முடியாத வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சு பிள்ளைகளுக்கு பள்ளியோடத்துக்கு அனுப்புனியா? அப்புறம் நமக்கு முடிஞ்சாலும் முடியலனாலும் பிள்ளைகளை நாம தானே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விடணும். என்ன செய்யறது? முன்னாடியாவது தங்கமல்லி இருப்பா, பல்லவி இருப்பா, அவ்வளோ கிட்ட விட்டுருவேன். எதுவும் செஞ்சு தருவாளவ, அவ்வளோ கொண்டு போய் விடுவாளவ. இப்போ யார் இருக்கா? அதான் யாரும் இல்லையே. உனக்கே இதெல்லாம் ஓவரா இல்ல? அவளுங்க 2 பேரும் உனக்கு ஒத்தாசா எதுவும் வேலை செய்வாளுவ. இதை என்னைய நம்ப சொல்ற? ஏண்டி அவ்வளவு பெரிய கோமுடியாடி நானே? உனக்கு எதுவும் ஒண்ணுனா தான் உலுக்கி எடுத்துருவாளோ உலுக்கி. எப்படி நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு தான் எனக்கு இன்னும் புரியல. அப்படி என்ன செஞ்சு விட்டாலோ அவ்வளவ விட்டு கொடுக்காம பேசுறீங்க. நானே தங்கச்சி வேணும்னு சொல்லிட்டேன், உனக்கு என்னடி? ஆயிருந்தா நீங்க வேணான்னு சொன்னாலும் நானும் உங்க கூட சேர்ந்துக்கிட்டே எதுவும் செஞ்சேனா அப்புறம் நான் சொல்லி கொடுத்ததான் நீங்க செய்றீங்கன்னு ஊருக்குள்ள பேச்சு வராத மாமா. இப்பவே அவளும் ஒரு மாதிரி பேசுறாளவே. நானும் பேசாம அப்படியே இருந்துவிட்டேன். அப்புறம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், குடும்பம் பெரியறது என்னால தானே சொல்லி என் மேல பழைய தூக்கி போட்டுருவாங்க. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம வீட்டுல நடக்கிறது அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்குலாம் வேற வேலை வெட்டி இல்லை. அதனால ஏதாவது சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக நீயும் புருஷன் பேச்ச கேட்காம உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியோ? மாமா, உங்க பேச்ச நான் கேட்கலன்னு சொல்லல. உங்க சண்டைனா அதை உங்களோட வச்சுக்கோங்க மாமா. நான் எப்படி அவள்கிட்ட பேசாம இருக்க முடியும்? அவ்வளோ எனக்கு என்ன பண்ணாலுவே? சரி சரி வீடு, உனக்கே மேலுக்கு முடியலன்னு சொல்றேன். இந்நேரத்துக்கு நான் வேற உன்னைய கஷ்டப்படுத்துறேன் பாரு. என்னம்மா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி வாந்தியா வருது, எழ கூட முடியல, அப்படியே தலையை சுத்துது மாமா. என்ன வாந்தி வருதா? நீ எங்கேயும் எழுந்துலாம் போவேணாம், அப்புறம் எங்கேயாவது விழுந்துட போற. அப்படியே நீ வாந்தி எடு, மாமா சுத்தம் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் இல்ல விடுங்க, அந்த கொல்லப்புறத்துக்கு போய் உட்கார்ற மாமா. ஒரு மாதிரி அமட்டிக்கிட்டு வருது, என்னன்னு தெரியல. எங்கேயும் போவேன்னு சொல்றேன்ல, அங்கேயே ஏறிடி, நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். பார்த்துமா பார்த்து மெல்ல மெல்ல. இப்பெல்லாம் நானும் உன்னை சரியா பாக்குறதே இல்லை. அதனாலதான் உனக்கு காய்ச்சல் வந்தது கூட தெரியாம போயிடுச்சு எனக்கு. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நீங்க என்ன வேணும்னேவா யாரையும் பார்க்காம விடுறீங்க? உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதையெல்லாம் சரி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்க கூட மாட்டேங்கிறீங்க. தண்ணி கொண்டு வர குடிக்கிறியா? இல்ல மாமா, வேணாம் வேணாம். தண்ணிய குடி. அப்புறம் அதுவும் வாந்தி வந்தாலும் வந்துடும் மாமா. ஐயா ராசே, என்னையா என்ன சித்தா? ஏன் என்னாச்சு அவளுக்கு? அடியே ஏன்டி மேலுக்கு எதுவும் முடியலையா? ஆமாம்மா, 2 நாளா காய்ச்சல் அடிக்குது, ஒரு வார்த்தை கூட சொல்லல. இங்க பாருமா,
காலையிலேருந்து வாந்தி எடுத்துக்கிட்டு கிடந்திருக்க. நான் இப்பதான் வந்து பாக்குறேன். ஏமா நீயாவது ஒரு வார்த்தை பாத்துருக்க கூடாதா? ஐயா நானும் காலங்கத்துல மாட்டுக்கட்டு தரையை அள்ளி போடலாம்னு போய் இப்பதான் வரேன். வெள்ளனமே எழுந்திருக்கல. அப்பமா சரி என்ன ஆச்சுன்னு தெரியல. 2-3 நாள் அலைச்சலா இருந்தாலே படுத்து தூங்கட்டும்னு நானும் விட்டுவிட்டேன். சரிம்மா, இந்த நீ இவ பக்கத்துல இரு. மயக்க வருதுன்னு சொல்றேன், எங்கேயும் விழுந்துட போறேன். நான் போய் இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்றேன். என்னையா நீ? இந்தா போ இரு, அம்மா சுத்தம் பண்றேன். அவளை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போ. ஏடி சூட வெண்ணி போட்டுட்டு வரேன், குடிக்கிறியா? இல்ல வேணாம். வேணாம்னா உடம்புக்கு எப்படி தெம்பு வரும்? கஞ்சி போட்டுட்டு வரேன், குடிடி. வேணாம், தலையெல்லாம் வலிக்குது, சாப்பிடவே பிடிக்கல எனக்கு. எப்படி இவ உடம்பு முடியலன்னா அப்படித்தான் எதுவும் சாப்பிட மாட்டா. நீ பிடிவாதமா போ, அவளுக்கு கூடு சரியா? சரிம்மா, நீ போய் முதல்ல கஞ்சி வச்சு எடுத்துட்டு வா. நீ போச்சாமி, இந்தா இதை நான் சுத்தம் பண்ணிட்டு அவளுக்கு கஞ்சி சூட வச்சு கொண்டு வரேன் போ. இட்டி நல்ல காரமா இஞ்சி அரைச்சி துவைய எடுத்துட்டு வரேன், சாப்பிடுடி. வேணாம் ஆமா வேணாம்னு சொல்லி உடம்பை வீணாக்கிட்டு கிடக்குறது. போ நல்ல மெதுவா எடுத்து வா, சரியா? குடிச்சுக்கோ. கிழவி சாம்பார் வைன்னு சொல்லிட்டு போனுச்சே, வீட்டுல எதுவும் காய்கறி இருக்கா இல்லையான்னு பார்த்துச்சா? ஒண்ணு கிடையாது. ஏன் நம்மள சொல்லுது குடும்ப நடத்து துப்புலன்னு. இது என்னத்தான் இம்புட்டு நாள் பண்ணச்சோ தெரியல. ஒரு எண்ணெய் இல்ல, புளி இல்ல, மிளகாத்தூள் இல்ல. இது எப்படித்தான் குடும்பம் நடத்துனச்சோ. வீடு விட வாங்கிட்டேன்னா இதுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை? நாம வேற அவசரப்பட்டு அடுப்புல பயிரை போட்டுட்டோம். இப்ப காய்கறி எதுவும் இல்லாம சாம்பார் எப்படி வைக்கிறது? மீனா அட மீனுக்கார வந்திருக்காமல இருக்கு. மீன் வாங்கி குழம்பு வைக்கலாமா? ஆனா கிழவி வேற இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாமிக்கு விடணும், மீன் சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிஷன் எல்லாம் போடும். இப்ப என்ன செய்ய? கறி மீன் இல்லைன்னா நமக்கும் சோறு இறங்காது. ஐயோ ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. இந்த சாம்பாருக்கு காய்கறி இல்ல, பேசாம மீனை வாங்கி வெட்டி போட்டு சாம்பார் வச்சுக்கிட்டா என்ன? கிழவிக்கு தெரியவா போகுது? இன்னைக்கு நம்ம வைக்கிற குழம்பு சாப்பிட்டுட்டு அப்படியே கிழவி நம்மள புகழ்ந்து தள்ளணும். ராதிகா, என்னம்மா சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு போல இருக்கு? எங்கேயும் புறணி பசை கிளம்பலையா? இல்ல மைனி, எவளும் இப்ப வர மாட்டேங்கிற அளவு. அவளும் செல்ல ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு இப்ப போன்லயே புரட்டி பேசிக்கிற அளவு. இப்படியே வெட்டியா வீட்டுல உட்காந்துருக்கிறதுக்கு எதுவும் உருப்படியா ஏதாவது வேலை செய்யலாம்ல? இந்த 100 நாள் வேலையும் தான் இல்லன்னு சொல்லிவிட்டானுவன். இனி அது எப்ப கொடுப்பானுவன்னு தெரியல. அது கொடுத்தாலாவது போய் எதுவும் உக்காந்து புரட்டி பேசிட்டு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வரலாம். எதுவும் பிசினஸ் பண்ணலாம்னு பார்த்தா நிறைய ரூபா தேவைப்படுது. மைனி, உங்க நகை எதுவும் இருந்தா கொடுங்களேன், பிசினஸ் பண்ணிட்டு திரும்ப மூட்டு தாரேன். சின்ன பண்ண சொந்த வாயில சூனி வச்சுக்கிறது யார் தெரியுமா? அது நீ மட்டும்தான். கேட்க போனதுக்கு ஓனகையே உன்கிட்ட கேட்கற பத்தியா? ராதிகா, பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா எடுத்ததும் அதிகமா வாங்கி செலவு பண்ணக்கூடாதுமா. முதல்ல 1 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கணும். அடுத்தது 1 100 ஆக்கணும், 100 1000 ஆக்கணும், சரியா? 1 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நெத்தில வைக்க கூட 5 ரூபா தான் கேட்கறானுவன். 1 ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னா? பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியே. ஏன்டி இப்பதான் அந்த செல்லுக்குள்ள இன்னும் வந்து நெய்யை வச்சு எதோ கிரீம் பண்றானுல, அந்த மாதிரி எதுவும் பண்ணி நல்ல பெரிய பணக்காரங்களா ஆனா என்ன நம்ம? என்னம்மா நீ சொல்றீங்க? ஆமா, 100 வாட்டி நெய்யில தண்ணிய ஊத்தி கிண்டிக்கிட்டு கிடக்குறாங்களே அதுவா? அப்பா எனக்கு கை வலி எடுத்துக்கோ, என்னால முடியாது. சோம்பேறி நல்ல 10 தட்டு கொடுத்தா கை வலி எடுக்காம வாய் வலி எடுக்காம திம்பல்ல. இங்க பாருடியா, இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரி கிரைண்டர்ல போட்டு ஒரு 10 வாட்டி தண்ணி ஊத்தி அரைச்சு விட்டா போதும். யாருக்கு தெரிய போகுது? வாங்கினவனா என்ன திரும்ப வந்து நம்ம கிட்ட கேட்கவா போறான்? சரியான ஐடியா மைனி. ஆரம்பிக்கலாமா? அதுக்கு ரூபா நீங்க தாரீங்களா? எல்லாத்துக்கும் என்கிட்டே வந்து கேளு. நல்ல சோறு தின்றது என் புருஷன் சம்பாத்தியத்துல திங்கிறா, தங்குறதும் இங்கேயே வந்து தங்கிக்கிறா. ஒன்னுத்துக்குள்ள ஆய்க்கு கிடையாது. ஏன்டி உன் புருஷன் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்க தான் கொண்டு போய் வைக்கிற? என் வீட்டு பணத்தை எடுத்து வாங்கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன தலையில முக்கட்டை போட்டுக்கிட்டு உட்காந்து இருக்கிறதா? ஏதோ நீங்க சொன்னீங்கன்னு தான் சரி பிசினஸ் பண்ணலாமன்னு நினைச்சேன். இல்லைன்னா எனக்குலாம் அப்படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. என் புருஷன் மாசம் 40,000 சம்பாதிக்கிறாரு மைனியே. அந்த ரூபா போதும் எங்களுக்கு. சரியான ஆளுதான். நல்ல சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தெல்லாம் பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டு இங்க வந்து எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. என்ன சாம்பார் வைக்க சொல்லிட்டு போன, வீட்டுல ஏதோ வேற மாதிரி மாத்த அடிக்குது. என்ன பண்றான்னு தெரியலையே. இவ என்ன வீட்டெல்லாம் தொடச்சு விட்டாலா இல்லையா? கால் வைக்கிற இடம்லாம் பிசு ஒட்டுது. ஒரு வேலைக்கு துப்பு கிடையாது. வாங்க, சாப்பாடு எல்லாம் சூடா இருக்கு, வந்து உட்காருங்க சாப்பிடலாம். என்னடி குழம்பு வச்சிருக்க? சாம்பார் மனமே வரலையே. என்ன குழம்பு வச்சிருக்க? என்னது மனம் வரலையா? ஐயே, வேற என்னத்த மனம் வருது உங்களுக்கு? செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கு வெளியில யாருக்கு மீன் தண்ணியை ஊத்துனதே சொல்லு. உன் வேலையா இல்ல வேற எவ்வளவா? கழுவிக்கு வேற மீன் வாங்கினதை கண்டுபிடிச்சிருமா என்னன்னு தெரியல. இத்த நான் இல்லத்த, நீங்க தான் காலையில சொல்லிட்டீங்களா சாம்பார் வையின்னு. அப்புறம் நான் எப்படி மீன் குழம்பு வைப்பேன்? சரி அது இருக்கட்டும். என்னடி வீடு கழுவி இருக்க? கால் வைக்கிற இடமெல்லாம் அப்படியே பிசுன்னு ஒட்டுது. சும்மா தண்ணியை தெளிச்சு அப்படியே தீத்தி விட்டுப்பிட்டியோ? இல்லத்த, நல்லாதான் கழுவி விட்டேன். 2-3 வாட்டி தண்ணி ஊத்தி அலசி விட்டேன். அப்படி அலசிருந்தா இந்நேரத்துக்கு நல்லா பளபளன்னு வழவழன்னு இருந்திருக்காது. பொய் வாயை திறந்தாலே பொய். ஏத்த, நீங்க வெயில்ல போய் சூடா வந்திருக்கீங்க, உங்களுக்கு மோர் தர குடிங்க. ஏண்டி நான் சீக்குக்காரன்னு தெரிஞ்சு மோரை கொடுத்து என்னைய மொத்தமா காலி பண்ண பாக்குறியா? அப்பமே தெரியும்டி, ஏதோ எனக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்க. நீ இந்த துணியெல்லாம் துவைச்சு பட சொன்ன, துவைச்சியா இல்லையா? இந்த சாப்பாடு செஞ்சுட்டு துவைக்கலாம்னு இருக்கமத்த.
எவ்வளவு நேரம் சோறாக்குவ குழம்பு வைப்ப ஏண்டி ஒரு சோறு குழம்பு வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு நாள் ஆகுமா துணியை எப்ப துவைக்கிறது இந்த பண்ண மாத்திரத்தை எப்ப கழுவுறது ஐயய்யே ஓ முதல்ல இந்த துணிமணியெல்லாம் எடுத்து போட்டு துவை மாமியார்னா வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா மருமோன செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா என்னடா இது சட்டம் காலையில இருந்து கழுவிற டார்ச்சர் தாங்க முடியல சாப்பாடு போட்டு கொண்டு வரவ நான் என்ன பேசுறேன் இவ என்ன பேசுறா பாரு அறிவு கட்டவ சரி போய் போட்டு எடுத்துட்டு வா நான் சாப்பிட்டுட்டு போன பிறகு இன்னும் ஒரு 2-3 வாட்டி தண்ணியை ஊத்தி வீட்டை நல்லா சுத்தமா கழுவி விடு சரியா அடுப்படியே எப்படி வச்சிருக்காளோ நான் ஒரு எண்ணெய் பிசுக்கு கூட இல்லாம வச்சிருப்பேன் இவ எல்லாத்தையும் எடுத்து போட்டு களைச்சு வச்சிருக்காளா என்னன்னு தெரியல அப்படியே மசம் நிக்காத சோத்த போட்டு எடுத்துட்டு வாடி இப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது இந்த கழுவிக்கு பேசாம சோத்துல மருந்து வச்சு கொடுத்துடலாமோ பாவம் போனா போகுது விடு இருக்கட்டும் குடுகுடுப்புக்கார வாரட்டும் இந்த கழுவி வாயை கட்ட வைக்கிறேனா இல்லையான்னு பாரு கொஞ்சம் அடங்கி போனா போதும் ரொம்ப அடாவடி பண்ணுதே இன்னும் அப்படியே செக்கு மாடாட்ட நிக்கிறா பாரு போறேன் பறந்து போக முடியும் நடந்துதான் போக முடியும் எல்லாம் என் மகனை சொல்லணும் அவன் கொடுக்குற இடம் அவ்வளவு இந்த சாப்பாடு இந்த அளவு போதுமா இல்ல அதிகமா போட்டுட்டா கம்மியா போட்டுருக்கேன் ஒரு மனுஷால எவ்வளவு சோறு தின்னுவாங்கன்னு கூட அளவு தெரியாது குழம்ப வாரி எப்படி ஊத்தி வந்திருக்கா பாரு ஏட்டி என்னடி இது சாம்பார்ல மீன் முள்ள கிடக்கு ஐயோ கேள்வி மீன் முள்ள வச்சு கண்டுபிடிச்சிருச்சு ஏண்டி எடுபட சிரிக்கி என்னடி பண்ண சாம்பார்ல மீன் முள்ள எப்படி வரும் நீ மன்னிச்சிருக்கத்த வீட்டுல சாம்பார் வைக்க காய்கறி எதுவும் இல்ல அந்நேரம் பார்த்து மீனுக்காரன் வந்தான் அதான் மீனை வாங்கி சாம்பார் வச்சிடலாம்னு சொல்லி அதை வெட்டி போட்டேன் சரி நீங்க வெறும் சாம்பார் தானே சாப்பிடுவீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு மீன் போடாம கொண்டு வந்தேன் முள்ளு கடந்து மாட்டிக்கிட்டேன் ஏண்டி உனக்கு எவ்வளவு எகத்தாலும் செவ்வாய்க்கிழமை கவிச்சு எதுவும் செய்யாதடின்னு சொல்லும்போது என் கண்ணை மறைச்சு செய்யறியா இன்னைக்கு என் மாமங்கார வரட்டுண்டி அவன் என்ன வருது நானே போய் அவனை கையோட கூப்பிட்டுட்டு வரேன் இரு நில்லுங்க சரி கழி வர்றதுக்குள்ள சாப்பாட்டு சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியது அப்புறம் வந்துச்சுன்னா ஒரு 4 முழுக்க சண்டை எடுத்துக்கிட்டே கிடக்கும் நான் வாரன்னு சொல்லியிருக்கான் வரட்ட முடியாம வரட்டும் சாம்பார்ல மீனைய வெட்டி போடுறேன் என் மாமா வரட்டும் உன்னை கண்ட தன்மை வெட்டி உன்னை காக்காக்கி விருந்து வைக்க சொல்றேன் இருடி யாத்தே என்ன இது இப்படி இழுத்து விட்டுடுச்ச காலே ஐயோ பாவி சண்டாளி வீட்டுக்குள்ள என்னத்தை ஊத்தி வச்சிருக்கான்னு தெரியலையே பழா பணம் இப்படியா இடுப்பு உடைச்சு விட்டாலே ஐயோ நான் என்ன செய்வேன் தங்கமயில ஐயோ என்னாச்சு ஏண்டி சிரிக்கி என்னத்தடி வீட்டுல ஊத்தி வச்ச காலு ஒரே இழுத்து விட்டுடுச்சுடி நீங்க தானே சொன்னீங்க வீடு நல்லா வளவளன்னு தொடக்க வேணாமானே அதான் வீடு தொடக்கையில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி விட்டேன் என்னது எண்ணெய ஊத்துனியா ஏண்டி என் இடுப்பிடம்பு உடைக்கவா இப்படி பண்ண இன்னைக்கு உன்னைய ஐயோ தங்க எப்படியாவது தப்பிச்சிடு அம்மா தாய்கேவி என்னைய வேலை செய்ய சொல்ற பாத்தியா இன்னும் வீட்டு வேலை எதுவும் செய்ய சொன்ன இப்படிதான் இடுப்பிடம்பு உடைச்சு விடுவான் பாத்துக்க ஐயோ இப்படி என் எலும்பு உடைச்சு விட்டாலே